எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செகண்ட். என்ன வேணும்? எனக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? வா சொல்றேன். இத்தனை வருஷமா நீ என் கூட இருக்க. உன் முகத்தை பார்த்தே நான் சொல்லிடுவேன் உனக்கு என்ன தேவை, நீ என்ன ஆசைப்படுற, உனக்கு என்ன விருப்பம்னு. உங்க அப்பாவை விட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சொல்லு என்ன வேணும்னு. சரி ஓகே சீஃப், அது எனக்கு கிட்டார் வேணும். ஓ, என்னுடைய ஃபேவரட் கிட்டாரா? ஆ. சாரி, என்னால கொடுக்க முடியாது. காண்ட். எனிதிங் எல்ஸ்? இல்ல அவ்வளவுதான். ஓ, விக்ரமோட பிள்ளையே, உன்னோட டேட் மாதிரி உனக்கு ஜோக்ஸ் புரியவே இல்லை. இட்ஸ் a joke. ஓ, Of course you can take it. I will get it. thank you சீஃப். அச்சோ, இது வர மாட்டேங்குதே. ஹெல்ப் வேணுமா? பார்த்தா தெரியல, நான் ஆல்ரெடி ப்ராப்ளத்துல இருக்கேன். எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அத பண்றதுக்காக தான் கேக்குறேன். ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இப்போ எப்படி ஹெல்ப் பண்ணுவ? ஹெல்ப் பண்றதா இருந்தா முன்னாடியே பண்ணிருக்கணும். உன் மண்டையில கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இங்க பாரு, இதுல என்னோட Dress மாட்டிக்கிச்சு. ஒருவேளை அது கிழிஞ்சிருச்சுனா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீ உன்னோட வேலைக்காரங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். லெக்சர் கேட்க வரல. லெக்சர் கேட்க முடியாதுன்னா விட்டுரு. ஆனா என்னோட Dressக்கு ஏதாவது ஆச்சுனா உன்னை விட மாட்டேன். என்னாலயா உன் Dress மாட்டுச்சு? இப்ப சொல்லு, நீ என்ன பண்ண போற? நீ தானே சொன்ன ஆரியனை விட மாட்டேன்னு. இப்ப பார்க்கலாம் இவ ஆரியனை என்ன பண்றான்னு. கம் ஆன், ஷோ அஸ். நீங்க ரெண்டு பேரும் உங்களோட சந்தோஷத்துக்கு என்னோட Dress கிழிச்சிட்டீங்க. எதுக்காக இப்படி அழற? புது Dress வாங்கிக்கலாம்ல. நான் உங்கள மாதிரி பணக்காரி இல்ல. ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு இந்த ஒரு Dress தான் வச்சிருந்தேன். அதுவும் கிழிஞ்சு போச்சு. என்ன வேலை இது? ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? ஆரியன், இப்பதான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள அவளுக்கு சப்போர்ட் பண்ற? இப்ப விஷயம் அது இல்ல. நான் எது தப்போ அதை தப்புன்னு சொல்லுவேன். நாங்க சும்மா அவளை கலாய்ச்சி விளையாடணும். அதுக்காக மத்தவங்களோட Dress கிழிப்பீங்களா? எங்களுக்குள்ள தானே பிரச்சனை. உங்களை யார் நடுவுல இப்ப வர சொன்னது? ஓ மை காட், இவன் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது போயிட்டு இருக்கா? ஹேய், முகம் தான் கேவலமா இருக்கு. இப்படி கேவலமா பேசாத. நான் உங்கள மாதிரி இல்ல. அப்புறம் இவ என்னோட டைப்பே கிடையாது. இனிமே என் முன்னாடி இப்படி பேசாதீங்க. இவ ஒரு டைப்பா? நான் அவள மாதிரி டைப் இல்லையா? அப்ப அவ டைப் என்ன? வாவ், எப்படி இருக்கு? so good. It's so good. என்னமோ இத முதல் முறையா பாக்குற மாதிரி சொல்ற. முதல் தடவையா பார்க்கலைனாலும் இந்த கிட்டார் உங்க கையில இருக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் நீங்க ப்ளே பண்ணுங்க. எனக்கு மூட் இல்ல. கம் ஆன், ஹோல்ட் இட். உங்களுக்கு மூட் சரியில்லையா? ஏன்னு அதை தெரிஞ்சுக்கலாமா? ஆல் குட். விஷயம் மூட பொறுத்து இல்ல, பேஷனை பொறுத்து இருக்கு. ஏதாவது பண்ணணும்னு ஒரு பேஷன் இருக்கணும்ல. லைக் முதல்ல மியூசிக்கை ஃபீல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பாடணும். ரைட்? யா. ரைட் நவ் ஐ எம் ஃபீலிங் மனசு கொஞ்சம் லோவா இருக்கு. ஐம் சாரி பட் எவ்ரிதிங் ஓகே. நான் உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நான் ஒருத்தங்களை மிஸ் பண்றேன். ஆனா எல்லாரும் வீட்ல தானே இருக்காங்க. யாரை மிஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க, நான் அவங்கள வர சொல்றேன். நான் மிஸ் பண்ற அந்த ஒருத்தர் இங்க இல்ல. அப்படியா? அவங்கள எனக்கு தெரியுமா? நான் அவங்கள பாத்துருக்கேனா? ப்ளீஸ் சொல்லுங்க சீஃப். முதல்ல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்ல சீஃப். சத்தியமா சொல்றேன், யாரும் இல்ல. ஐ ஸ்வேர், சத்தியமா யாரும் இல்ல. சரி, நீ என்னைக்காவது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரை சொல்லுவல? அன்னைக்கு நான் யாரை மிஸ் பண்றேனோ அவங்க பேரை சொல்றேன். ஷூர்? யா, நிச்சயமா நான் சொல்றேன். அவங்க பேச நிச்சயமா காட்டுறேன். சோ டீல். இங்க பாரு பிராச்சி, என்ன பார்த்தா என்ன சொல்லுவாங்க? கிழிஞ்ச Dress போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த டிம்பியும் ஷானாவும் தான் இப்படி பண்ணாங்க. பிராச்சி, இது என்னோட ஃபேவரட் Dress. நீ அழாத, நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். பிராச்சி, என்னோட Dress நான் எப்படி வெளியில வர்றது? அட, இதுல பெருசா தெரியலடா. இல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க சஹானா ஹை கிளாஸ் பார்ட்டில கிழிஞ்சு போன Dress போட்டு வந்திருக்கான்னு. எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. நான் மிடில் கிளாஸ் Dress போட்டு வந்திருக்கேன்னு என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நான் வெளியில வர மாட்டேன். பாரு, மிடில் கிளாஸ் ஆளுங்க கிட்ட பணம் தான் இருக்காது, ஆனா மூளை நல்லா வேலை செய்யும். கொஞ்சம் என்ன பண்ண போற? இரு. ஹேய், நீ இப்போ என்ன பண்ற? கொஞ்சம் இருன்னு சொல்றேன்ல. என்ன இது? பாத்துக்கிட்டே இரு. இத வச்சு என்ன பண்ணுவ? அதாவது ஒரு நிமிஷம் இரு, நம்ம இத ஃபிக்ஸ் பண்ணுவோம். பிராச்சி, நீ என்ன பண்ற? கிழிஞ்சு போனது இந்த இடத்துல. ஐ நோ, அங்க கிழிஞ்சிருக்கு.
ஆனா எல்லாரோட கவனமும் இங்க தான் வரும். ஏன்னா ஷர்ட் ரொம்ப அழகாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு செகண்ட்ல நான் இதை தைச்சிருவேன். இங்க பாரு, இப்போ உன் ஷர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. என்ன நீங்க படுத்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கிளம்புங்களா? வெயிட் தானே பண்ணிக்கிட்டு இருக்க. நீ ரெடியாக எவ்வளவு நேரம் ஆகும்? நான் ரெடி. காய்கறி வாங்க போறியா? என்ன தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் வாங்க போறியா? ஏன் இந்த சாரி மோசமாவா இருக்கு? நான் சாரிய பத்தி எல்லாம் சொல்லல. வெரி 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 நைஸ். பட் ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங். ஏதோ கொஞ்சம் கலர் டல்லான மாதிரி இருக்கு. நான் இது மேல ஏதாவது போட்டுக்கிறேன். இருங்க வரேன். ஏய், என்ன நீ சொல்ற? யாராவது சாரி மேல ஜாக்கெட் போடுவாங்களா? ஏதாவது இப்படி பண்ண அழகாவும் இருக்கணும், டைமும் மிச்சமாகணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த கலர் டி-ஷர்ட் எப்படி இருக்குன்னு பாத்தியா? உங்களுக்கு தான் இந்த மாதிரி கலர்ல எல்லாம் டி-ஷர்ட் கிடைக்கும். இப்பதான் கால மாதிரி ஃபீல் பண்றேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னமா இருக்கு? ஆனா நீ ஏதாவது பண்ணிடுற. எப்படி நீ வாவா மாறின? இது பேரு ஜுகாத். இது என்னோட ஜுவல்லரியில இருந்துச்சு. இத நான் பின் போட்டு குத்திட்டேன். மிடில் கிளாஸ் பெண்களுக்கு இந்த ஜுகாட் ரொம்ப பொருத்தமா இருக்கும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ், சின்ன சின்ன ஐடியாஸ், அப்படியே லுக்கே மாத்திரும். அப்புறம் செலவும் மிச்சம். பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குல்ல? என்னோட ஜுகா டீச்சர் ஜுகாட வச்சு சாதிச்சிட்ட. ஆனா நீ இனிமே எதுக்கும் கவலைப்படாத. நிச்சயமா இனி ஜுகாடுக்கு அவசியமே ஏற்படாது. உனக்கு எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். ஆனா இப்ப டைம் கம்மியா இருக்கு. சரி இப்ப கிளம்பலாமா? பிராச்சி, நீ இத முதலே செஞ்சிருக்கணும், வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே. ஐயோ, அவசரத்துல இருந்ததுனால நான் கவனிக்கல. நீயாவது சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கோ, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம கட்டாயத்துக்காக செய்யறோம்னு நினைச்சுக்காத. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் ஒரு தனி சுகம்தான். இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிட்டா சிம்பிள் விஷயங்களை பிரம்மாண்டமாக்கிரும். இதுக்கப்புறம் பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, அட சஹானா ட்ரெஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, எங்க வாங்கிருப்பான்னு நினைப்பாங்க. Thank you என்னோட செல்ல பிராச்சி. பிராச்சி பேசுறதுல மட்டும் பிரக்யா மாதிரி இல்ல, அவள மாதிரி யோசிக்கிறா. ஒருவேளை இவ்வளவு மிடில் கிளாஸ்ங்கிறதுனால அப்படி இருக்கலாம். இவகிட்ட நிறைய பிரக்யாவோட சாயல் இருக்கு. இந்த பொண்ணு என்ன செஞ்சாலும் அது பிரக்யாவை ஞாபகப்படுத்துது. நீங்க வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமா இருக்கும். ஒருவேளை அவளும் என்னை இந்த அளவுக்கு நினைப்பாளா? இந்த ஊர்ல அடிக்கடி கரண்ட் போயிடுது. என்ன இதெல்லாம்? எப்படி இருக்கு? அது வந்து இவ்ளோ கேண்டில்ஸ் எதுக்கு? எல்லாம் உனக்காக தான். ஏன்னா என்ன மாதிரி உனக்கு மூடு வரதுக்கு தான். நீங்க தான் பண்ணீங்களா? இல்ல, ஆலியா. ஆலியா எதுக்காக பண்ணா? பின்ன நான் பண்ணாம யார் பண்ணுவாங்க? உன்னால என் மூட கூட புரிஞ்சுக்க முடியலையே. சாரி. அப்போ இவ்ளோ கேண்டில்ஸ் நீங்க தான் ஏத்துனீங்களா? அப்புறம் எவ்வளவு மேட்சஸ் ஆச்சு, எவ்வளவு கேண்டில் ஆச்சு, எவ்வளவு காசு ஆச்சு, எவ்வளவு டைம் ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இரு, சரியா? இல்ல அதுக்கு இல்ல. ஐயோ பியூட்டி, இந்த டியூட்டியை முதல்ல நிறுத்து. உன்னோட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்னுடைய மூடே போயிடுச்சு. ஓ ஐ அம் சாரி. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு? இவ்ளோ அழகா இருக்கு. இவ்வளவு அழகா இருக்கா? அப்புறம் இது மட்டும் இல்ல, ஓ அப்படியே இன்னும் உனக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். சர்ப்ரைஸ். அப்படினா இப்ப பார்க்கலாம். ஐயோ பாத்து.
இருக்கு. என்ன இது? இது என்னன்னா இந்த கொலுசோட சத்தம் இருக்குல்ல, ம், இதுல என் இதயத்தோட துடிப்பு இருக்கு. அப்படியா? உன்னோட இந்த கொலுசு சத்தம் கேட்கும் போதெல்லாம் என்னோட இதய துடிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா, இந்த ரன்வீர் எங்க போனா? என்னோட ஃபேவரட் கிட்டார் கேட்டா ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொன்னா. வேர் இஸ் ஹி? அட நானும் அவனை தான் பார்த்து தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கன்னே தெரியல. அட, திடீர்னு இந்த கரண்ட்டுக்கு என்னாச்சு? ஃபுல்லா பவர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆர் யூ ஓகே? ஹலோ, ஆர் யூ ஓகே? யா, ஐம் சாரி, ஐம் சாரி. ஓகே, உன் மேல எதுவும் படலல? நண்பா, இவனை நான் என்ன மாதிரியே ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவன் உன்ன மாதிரியே அட கமான்யா, என்ன மாதிரி கொஞ்சம், உன்ன மாதிரி கொஞ்சம். ஓகே 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 ஓகே, ஒன்ஸ் மோர் தானே, நிச்சயம் உண்டு. பாட்டு மட்டும் இல்ல, டான்ஸும் உண்டு. ஓ, ஹே டிஜே, play that song. கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை, கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச் செய். என்னோடு நின்று கொள்ளடி, விலை செல்ல வேண்டுமா? என்னோடு சேர்ந்து செல்லடி, விருந்து போக வேண்டுமா? வாழ்க்கையே வாசமாய் மாறுதே, வாசமாய் ஆகுதே. இன்று நீ துடிக்கிறாய், உலகமே காணாய், வருவாயாய் காணாய். கொஞ்சம் உன் கண்களில் முத்து துளிகளை மெல்ல தெளிக்கிறேன், கொஞ்சம் உன் புன்னகை மட்டுமே
மறக்கிறேன் என்னோட நின்ற குரலடி விலகி செல்ல வேண்டுமா என்னோட சேர்ந்து செல்லடி. எல்லாம் ஓகே தானே? ஆ எல்லாம் ஓகே தான். நான் இதோ வந்துடுறேன். யா உனக்கும் பிராச்சிக்கு இருக்க அஃபேர் எனக்கு நல்லாவே தெரியும். எதுவுமே எனக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அது நீ மட்டும்தான். நீ மட்டும்தான். குட் யூ அண்டர்ஸ்டுட். உன் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. உனக்கு தெரியும்ல, ஐ மீன் நாட் அட் ஆல். நான் அன்னைக்கு உன்கிட்ட ரெசார்ட்ல சாரி சொன்னேனே, அது என்னோட டேட்காக தான் சொன்னேன். ஐ டிடன்ட் மீன் இட். அது உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ அதை மனசுல நினைச்சிட்டு ரொம்ப காத்துல எல்லாம் பறக்காத. ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஏன்னா உன்னோட பிளான் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். நீ எனக்கு அகேன்ஸ்டா பிளான் பண்ற, அப்புறம் இன்னசென்ட்டா மாறிடுற. ஜஸ்ட் லைக் உன் வீட்ல நீ பண்ண மாதிரி. என்ன நீ தான் கீழே விட வச்சு அப்புறம் தெரியாத மாதிரி நடிக்கிற. அது நானும் பண்ணல, சஹானாவும் பண்ணல. ஏதோ கீழே ஊத்தி இருந்ததுனால நீ வழிச்சு ஜஸ்ட் லைக் நீ ரன்பீர் மேல விழுந்த மாதிரியா? நீ ரன்பீர் மேல விழுந்திருக்க, அவன் ஷர்ட் மேல இங்க் இருந்துச்சு. நீ தெரியாம விழுந்துட்ட, தெரியாம ஷர்ட் அழுக்காயிடுச்சு. அவனும் ஷர்ட் இல்லாம இருந்தா நீயும் தெரியாம அவனை போய் பார்த்துட்ட. இதுல தப்பே நடக்கல பிராச்சி. லிசன், ஐ எம் நாட் அ பேபி. நான் ஒன்னும் 2 வயசு குழந்தை கிடையாது. என்னை எப்படி வேணாலும் ஏமாத்திடலான்னு நினைக்காத. நீ என்ன சொல்ற? நான் என்ன பண்ண? The only thing I want to tell you, stay away from Ranbir. You know what? நீ என்ன சொல்றியோ அதுதான் எனக்கும் தோணுது. ரன்பீரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களும் விலகி தான் இருக்கணும். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் நீ அவனுக்கு 5 நம்பர்ஸ் கொடுத்திருக்க போல. அதுவே நானா இருந்திருந்தா அவனுக்கு 0 கூட கொடுத்திருக்க மாட்டேன். ஏய் நிறுத்து. எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? I just wanted to say you that ரன்பீரை விட்டு விலகிரு. நானும் அதை தான் சொல்ல வரேன். நான் வந்து நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது நான் பிராச்சி கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். என்ன பேசிட்டு இருந்தீங்க? நாங்க ரன்பீர் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது ரன்பீர். அது ரன்பீரை பத்தி என்ன பேசுனீங்க? ரன்பீர் பர்த்டே அன்னைக்கு ரன்பீரை பத்தி தானே பேச முடியும். அதை விடுங்க. நீங்க ஏதோ என்கிட்ட பேச வந்தீங்க போல இருக்கு. நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னு சொல்லுங்க. ஐயோ ஓகே. வாங்க வாங்க. என்ன இவ என்ன சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் ஐ திங்க் ரன்பீர் ஒரு ஃப்ளர்ட் டைப்னு இவளுக்கும் தெரிஞ்சு போச்சு போல. ஏன் தான் அப்படி இருக்கானோ, அதான் அவனை விட்டு விலகி இருக்க சொல்லியிருக்கா. என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டு தான் இருக்கா. பட் ஐ திங்க் கொஞ்சம் கன்சர்னாவும் இருக்கா. பார்க்குற அளவுக்கு அவ்வளோ மோசமானவளும் இல்லை. ஆஃப்டர் ஆல் மெஹரா சாரோட பொண்ணாச்சே, கண்டிப்பா நல்ல குவாலிட்டிஸ் இருக்க தான் செய்யும். இங்க பாரு அபி, நான் வெக்கேஷனுக்கு வெளியே போலான்னு இருக்கேன். ரன்பீர் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க போறேன். ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷனுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ண போறேன். அதெல்லாம் உன்னால லீவ்லாம் எடுக்க முடியாது. நீ வெளியில போய் சும்மாவா இருப்ப? சும்மா ஃபோன் பண்ணி ரன்பீரோட உயிர் எடுப்ப. நான் இதுக்காக அவனுக்கு ஃபோன் பண்ண போறேன். ஏன்னா இந்த அப்பாவி மூஞ்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய நரிய இருக்கு. பிசினஸ் மேன் நரி மாதிரி எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே யோசிப்பாங்க. அங்க போயும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியை யோசிப்ப. இத்தனை வருஷமா என் கூட இருந்தும் நமக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தும் நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஆக்சுவலி ஃபேமிலி மேன். நான் எப்பவும் பிசினஸை பத்தி தான் யோசிக்கிறேன், எப்பவும் பணம் சம்பாதிக்கிறத பத்தி தான் யோசிக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன், எப்பவும் இல்ல, நான் என்னோட ஃபேமிலியை பத்தி யோசிக்கிறேன். ஆனா ரெண்டுமே முக்கியம் இல்ல. நீ யோசிக்கல நான் எப்ப சொன்னேன்? ஆஃப் கோர்ஸ் யோசிக்கிற. ஆனா என்னன்னா 1% ஃபேமிலி, 99% பிசினஸ். ஆக்சுவலி என்னன்னா நான் உன்ன மாதிரி லக்கி கிடையாது. ஏன்னா உன் கூட ஒய்ஃப் இல்ல, என் கூட ஒய்ஃப்னு ஒருத்தி இருக்கா. அட உன்கிட்ட லைஃப் இருக்கு, என்கிட்ட ஒய்ஃப் இருக்கு. ஒய்ஃப் இருக்கிறவங்க கிட்ட லைஃபே இருக்காது. அதனாலதான் நான் எப்பவும் ஆஃபீஸ்லயே இருக்கேன். அவகிட்ட இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும்ல.
அப்புறம் இங்க கல்யாணமான ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நான் சொல்றத அக்ரி பண்ணிப்பாங்க. இங்க பாரு. அட அபி, அட கடவுளே, நான் ஏன் இப்படி பேசிட்டேன்? இது ரொம்ப முக்கியமா? ச்சே, தண்ணி அடிச்சிட்டானா என்ன உளறனே தெரிய மாட்டேங்குது. காமெடிக்காக எதை வேணாலும் பேசலாமா? ச்சே, ஏன் இப்படி சொன்னேன்? ஆக்சுவலி நான் உன்ன மாதிரி லக்கி கிடையாது. ஏன்னா உன் கூட ஒய்ஃப் இல்லை, என் கூட ஒய்ஃப்னு ஒருத்தி இருக்கா. அட, உன்கிட்ட லைஃப் இருக்கு, என்கிட்ட ஒய்ஃப் இருக்கு. ஆனா என் பிறகே அப்படி கிடையாது. அவ ரொம்ப நல்லவ. அவ யார்கிட்ட பழகினாலும் அவங்க லைஃப் சந்தோஷமா மாறிடும். எல்லாரும் என் ஒய்ஃப் என் கூட இல்லாததுனால நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறாங்க. ஆனா பிரகே என் கூட இல்லாததுனால எனக்கு அதிர்ஷ்டமே என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என் பொண்ணோட அதிர்ஷ்டம் மட்டும்தான். என்னோட சந்தோஷம், என்னுடைய அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் பிரகே அவளோட சேர்த்து எடுத்துட்டு போயிட்டா. நாம பழைய மாதிரி இருக்க முடியாதா? நாம மறுபடியும் சந்திக்கணும், மறுபடியும் ஒண்ணா இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா கூட ஒரே ஒரு தடவை நான் உன்னை பார்க்கணும்.